அடி ராங்கி ஏன் ராங்கி ராங்கி உன்னாலே உயிர் வாழ்கிறேன் பூவே இளைய பூவே. சந்தோஷ், சத்யபிரகாஷ் அண்ட் பூஜா, ஹாய். ஹாய். ஒரு 1.5 இயர்க்கு முன்னாடி நீங்கள் இருந்த இடம் வேற, இப்போ இருக்கிற இடம் வேற. எனி சேஞ்சஸ்? என்ன ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வருது? சேஞ்சுன்னு ஒன்றுமே இல்லைங்க, பிகாஸ் வி ஆர் டூயிங் அவர் ஒர்க். ஸோ டெஃபினட்டாக ஒர்க்கில் வந்து பெட்டர்மெண்ட் கிடச்சிருக்கு. வி ஹவ் பிகம் சிங்கர்ஸ் அண்ட் நிறைய பாடிட்டு. அந்த காலத்தில் ஃபேன்ஸ் இல்லை, இந்த காலத்தில் ஃபேன்ஸ் இல்லை. ஃபேன்ஸுன்னு நான் வெல்விஷர்ஸாக தான் நம்புகிறேன் அவங்கள. ஸோ இன்னும் நிறைய இருக்குது நாங்கள் இன்னும் அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ திஸ் ஜஸ்ட் த பிகினிங். ஸோ சந்தோஷமாக இருக்குது. பூஜா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு படத்தில் ஃபஸ்ட்டு பாடல் வாய்ப்பு கிடைச்சப்பா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், எங்களோட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பர் சிங்கர் முடிஞ்ச உடனே எனக்கு ஒரு நல்ல ரெக்கார்டிங் அப்படின்னு மறக்க முடியாத ரெக்கார்டிங் அப்படின்னா ஜிவி சாரோட ஆஃபர் தான் வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஐ காட் டு மீட் ஹிம் அண்ட் அப்படியே டியூன் சொல்லி கொடுத்து கற்றுண்டு நானும் சந்தோஷ் தான் அந்த பாட்டை பாடி. ஸோ அதில் நாங்கள் 2 பேரும் இல்லாமல் சத்யாவும் வந்து சின்மையோட ஒரு பாட்டு பாடியிருக்கார். அண்ட் அது தவிர என்னோட K4 கொஞ்சம் காதல் கொஞ்சம் காஃபி அந்த படத்தில் பாடியிருக்கேன். அதோட ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. அது தவிர லாட்ஸ் மோர் கம்மிங் ஆன் மை வே. அண்ட் சூப்பர் சிங்கர் பொறுத்த வரைக்கும் சூப்பர் சிங்கர் முடிஞ்சதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு எங்கள் வெல்விஷர்ஸ் இருந்தாங்களோ அவங்க இப்போ வரைக்கும் கூட எங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு அண்ட் வி ஆர் ஆல்சோ கான்ஸ்டன்ட்லி இன் டச் வித் தம். எங்களோட எல்லா சக்ஸஸ்க்கும் வந்து யூ கைஸ் ஆர் ஆல்வேஸ் தேர் இன் ஆர் ப்ரேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே எங்கள் பின்னாடி எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்காங்க. அண்ட் ஆஸ் மியூசிஷியன்ஸ் வி ஹவ் ஆல்வேஸ் பீன் க்ரோயிங் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ அது இன்னும் அதுக்கு ஒரு எண்டே கிடையாதுன்னு நினைக்கிறேன். வி கேன் கீப் க்ரோயிங் அண்ட் க்ரோயிங். ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸ்டார்டிங்லேயே நம்ம ரசிகர்களுக்காக ஏதாவது ஒரு பாட்டு, உங்கள் ஃபஸ்ட்டு பாடாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாம் இது வரைக்கும் பாடிட்டு வந்த ஏதாவது ஒரு பாடம். அதை விட நான் வந்து இப்போது கடலில் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பாட்டு பாடுறேன். சக்தி ஸ்ரீ பாடின பாட்டு. நெஞ்சுக்குள்ள அம்மா முடிஞ்சிருக்கே, இங்கே இத்தீசையில் ஏன் பொழப்பு விடிஞ்சிருக்கும், வெள்ள பார்வை வீசி வெட்டீர் முன்னாடி, இங்கே தாங்காத மனசு தண்ணி பட்ட கண்ணாடி, வண்ணமணி யாரோ வளருது கிழியாரோ, ஆன புலி எல்லாம் அதுக்கும் அதிகாரம். கொடுக்கலாமே. சூப்பராக இருந்துச்சு அந்த பாட்டு. வந்து நாங்கள் கேட்டதை விட இப்போ ரியல் ஃபீலாகவே இருந்துச்சு. சொல்லுங்கள் சத்யபிரகாஷ், உங்களுக்கு வந்து த சேஞ்சஸ், அதாவது வந்து நீங்கள் விஜய் டிவி ஸ்டேஜில் பாடக்குள்ளையும் ஃபஸ்ட்டு பாட்டு பாடக்குள்ளையும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நர்வஸ் இருக்கும், அதெல்லாம் ஷேர் பண்ணலாமே. நர்வஸ்னஸ்ங்கிறது வந்து எப்பயுமே எனக்கு இருக்கும். இப்போ பாடினா கூட இருக்கும். பிகாஸ் எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது ஒவ்வொரு நாளைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது அவங்க நினைக்கிறது கொடுக்கணுமேங்கிற பயமே தான் ஜாஸ்தி இருக்கும் எனக்கு. அண்ட் சூப்பர் சிங்கருங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து எங்களை எந்த அளவுக்கு ஒரு ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்துருக்குங்கிறது எங்களெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும். பிகாஸ் அது மூலமாக நாங்கள் ஒரு ப்ளேபேக் சிங்கர்ஸாக இந்த மியூசிக் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த விஜய் டிவி தான் அது. ஸோ ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நாளுக்கு நாள் நிறையா கற்றுக்குறோம், நிறையா மியூசிக் டைரக்டர்ஸ் மீட் பண்ணுறோம், நிறையா டைரக்டர்ஸ் மீட் பண்ணுறோம். அவங்க கூட அவங்களோட விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிவிட்டு எப்படி பாடுறது, ஃபிலிம் சிங்கிங்னா எப்படி அப்படிங்கிறது தான் இப்போ கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கோம் ப்ளேபேக் சிங்கராக ஒரு என்ட்ரி ஆகி. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சந்தோஷ் கிட்ட ஒரு கொஷன், அதாவது வந்து நீங்கள் விஜய் டிவியில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இருந்திருந்தா நீங்கள் என்னவா ஆகியிருக்கலாம்? ஃப்யூச்சர் பிளான்ஸ் அந்த காலத்தில் இருந்திருக்கலாம். இல்லை, இப்போ நான் 2013 சிங்கர் ஆகிட்டேன். ஓகே. அப்போ வந்து 2017-16 அப்போ சின்ன காலத்தில் உங்களுக்கு என்ன பிளான்ஸ் இருந்துச்சு? ஃபியூச்சரில் இப்படி தான் இருக்கணும், இந்த ஸ்டேஜ் சிங்கர் ஆகணுங்கிறது சிங்கர்ன்றது தான். ஓகே, அதை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க, ஹாப்பியாக இருக்கீங்கல்ல? வெரி வெரி ஹாப்பி. தட்ஸ் குட். அதுக்கப்புறம் இப்போது விஜய் டிவியில் அந்த சூப்பர் சிங்கர் டைமில் வந்து உங்களுக்குள்ள ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்திருக்கும், மறக்க முடியாத சில விஷயங்கள் இருக்குது. ஆமாம், ஷேர் பண்ணிக்கிறீங்களா? ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு கேள்வி ஆக்சுவலாக. ஏன்னா எவ்வளோ மூமெண்ட்ஸ் இருக்குன்னா, கிட்டத்தட்ட 1.5 இயர் நடந்தது எங்களோட சீசன், மோஸ்ட் லாங்கெஸ்ட் சீசன் நினைக்கிறேன். அதில் வேற நீங்கள் இப்போ மூமெண்ட்ஸ் கேட்டிங்கன்னா வந்து ஐ ஹேவ் டு கோ பேக் டு தட் செட் அண்ட் ஸ்டார்ட் ரீகலெக்டிங். மறக்கவே முடியாத சில டாப் 10s இருக்கும்ல, டாப் சீன்ஸ் இருக்கும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நீங்கள் யூடியூப்ல போய் ப்ளூப்பர்னு போட்டிங்கன்னா அதில் என்னெல்லாம் வருமோ அதெல்லாம் மெமரிஸ் தான் எங்களுக்கு எல்லாமே. குறிப்பாக சிவகார்த்திகேயன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்தாலே எங்களெல்லாம் வாராமல் இருக்கவே மாட்டார். ஸோ அவர் வந்த முக்கால்வாசி எபிசோடில் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்போம் நாங்களாம்.
நீங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க பார்த்து. சந்தோஷ், உங்கள் ஃபஸ்ட்டு பாடலை பற்றி சொல்லுங்கள், அது பாடின எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஃபஸ்ட் ரெக்கார்ட் பண்ண பாட்டு வந்து ஊரானூருக்குள்ளே. ஸோ இமான் சாரோட அப்பா தான் வந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சார் உங்களுக்கு ஒரு சாங் கொடுக்க போகிறாரு, நீங்கள் ரெக்கார்டிங்க்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ போனப்போ ஒரே பயங்கர நர்வஸ்னஸ் எனக்கு. எந்த மாதிரி, ஏன்னா எக்ஸைட்மெண்ட் இன்றைக்குமே வந்து யார் ரெக்கார்டிங் கூப்பிட்டாலுமே ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட் வரும். எந்த மாதிரி சாங்காக இருக்கும், நல்ல சாங்காக இருக்குமா இல்லை குத்து சாங்கா, அதெல்லாம் மைண்டில் ஓடும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் சாங் போது இன்னும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்தது. அண்ட் நான் போனோடனே லிரிக்ஸ் எழுதி கொடுத்தாங்க, டியூன் போட்டு காமிச்சாங்க. ஸோ ஆனால் ரெக்கார்டிங் செஷன் வந்து நான் ஒரு ஃபஸ்ட்டு பாடுறேன் அப்படிங்கிற மாதிரியே அவர் என்னை ட்ரீட்டே பண்ணல. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப கூலாக ரெக்கார்ட் பண்ணாங்க. அண்ட் அது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது டு பெர்ஃபார்ம் பெட்டர். ஸோ கண்டிப்பாக இமான் சாருக்கு நான் வாழ்க்கை பூரா கடமைப்பட்டிருக்கேன். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷரை வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஆக்கி பாட வச்சது வந்து இட்ஸ் அ கிரேட் திங். அண்ட் நான் அதை எக்ஸ்பெக்டே பண்ணல அவ்வளோ பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர்லேருந்து. ஸோ கண்டிப்பாக இட் வாஸ் அ மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். சாட்டை பட ஃபீலிங்ஸ்? ஆக்சுவலி ஊரானூருக்குள்ளே பாடிட்டு 1 week லேட்டர் ஐ சாங் ஃபார் சாட்டை. சாட்டை ஆக்சுவலி வந்து ட்ராக்குக்கு தான் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ சம் அதர் சிங்கர் வாஸ் சப்போஸ் டு சிங் த சாங். டியூன் கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் இட் வாஸ் லைக் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அந்த ஒரு ஃபீலிங் உடனே வந்துருச்சு அந்த பாட்டு கேட்கும்போதே. ஸோ நான் பல்லவிலாம் பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆக்சுவலி அது ட்ராக்குன்னே தெரிஞ்சுது. ஸோ ஐ கேவ் மை பெஸ்ட். அண்ட் சரி வந்தால் நம்ம வாய்ஸில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இருந்தேன். ஸோ அந்த பெஸ்ட் கொடுத்தேன். அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர், டைரக்டர் அண்ட் இமான் சார். அவங்க வந்து என்னோடய வாய்ஸே அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அண்ட் இன்றைக்கி ராங்கி வந்து நான் எங்கே பாடினாலுமே வந்து பீப்புள் சிங் அலாங் அண்ட் இட் ஃபீல்ஸ் கிரேட். ஸோ தேங்க்ஸ் டு இமான் சார் அண்ட் த டீம். எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற வியூவர்ஸ் சொல்கிறாங்க சந்தோஷ்க்கு சொல்லி அந்த ராங்கிய பாட்டு இருக்கா கேட்கலாம் அப்படின்னு. அடி ராங்கி ஏன் ராங்கி ராங்கி, நீ போற என் உசுர வாங்கி, உறங்காம கிடக்கேனே நீ என்னத்துக்கு கண்ணுக்குள்ள நுழைஞ்ச, தவறேதும் புரியாம நீ என்னத்துக்கு நெஞ்ச வந்து அரைஞ்ச, என்ன பாடா படுத்துறிய பாயா சுருட்டுறிய. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங். தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ். உங்களோட வந்து 3 மூவி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். ரொம்ப பெரிய ஆக்கள், பெரிய ஃபேன்ஸ், பெரிய ஆக்களோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி சூப்பர் சிங்கர் ஃபைனல்ஸில் வந்துட்டு ஜிவி பிரகாஷ் அண்ட் தனுஷ் 2 பேருமே வந்து கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. ஸோ ஃபைனல்ஸில் என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சதுனால 2 பேருமே வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க I'll call you for a song. தனுஷ் முதல்ல சொன்னார். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் ரெக்கார்ட் பண்ண சாங்னு பார்த்தீங்கன்னா ஜிவி சார் தான் வந்துட்டு ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் 2-3 தடவை கூப்பிட்டு ஹார்மனிஸ்லாம் பாடுறது. அண்ட் இந்த அன்னக்கொடியும் கொடி வீரனும் சாங் வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 3ல் வந்து அனிருத் கூப்பிட்டார். அனிருத் எவ்வளோ இப்போ எவ்வளோ பெரிய ரீச் இருக்குது அவருக்கு, எவ்வளோ பாப்புலாரிட்டி இருக்குது. பட் இருந்தாலுமே அவர் வந்து என் பேர் அனிருத், 3ன்னு ஒரு படம் பண்ணுறேன், தனுஷ் உங்களோட நம்பர் கொடுத்தாரு, உங்களுக்கு பேச சொன்னார், இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது, நீங்கள் வந்து பாடுங்க அப்படின்னு. வாஸ் லைக் நிஜமாகவே தனுஷ் தான் கொடுத்தாரா, இவர் ஏன் இவ்வளோ சிம்பிளாக பேசுகிறாரு அப்படின்னு நினச்சேன். பட் போகும்போது இட் வாஸ் வெரி வெரி ஃப்ரெண்ட்லி. ரொம்ப ஜாலியாக இருந்தது ரெக்கார்ட் பண்ணுறது. சும்மா ஃப்ரெண்ட்லியாக போனோம், ஏதோ ஜாமிங் செஷன் மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருந்தது அந்த ரெக்கார்டிங். பாட்டை பாடி காட்டலாமே. உன்னாலே உயிர் வாழ்கிறேன் உனக்காக பெண்ணே, உயிர் காதல் நீ காட்டினாய் மறவேனே பெண்ணே, இதுவரை உன்னுடன் வாழ்ந்த என் நாட்கள் மறுமுறை வாழ்ந்திட வழி இல்லையா, இருளினில் தேடிய தேடல்கள் எல்லாம் விடியலை காணவும் விதி இல்லையா. ஓ ஓ போனி போ. சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணமே வந்து ஃபஸ்ட்டு உங்கள் குரு அண்ட் யுவர் பேரண்ட்ஸ், அவங்கள பற்றி சொல்லுங்கள். இது வரைக்கும் அவங்க கொடுத்த சப்போர்ட்ஸ். நான் வந்து I've been learning from பந்தநல்லூர் சந்திரசேகர பாகதர். ஹீஸ் இன் கோயம்புத்தூரில் இருக்கார். அண்ட் திருவையாறு மியூசிக் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக இருந்தவர். அண்ட் ட்ரெடிஷ்னல் பரதநாட்டியம் ஃபேமிலி, ட்ரெடிஷ்னல் நாதஸ்வரம் ஃபேமிலி, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு குருக்கிட்ட வந்து நான் வந்து சிஷ்யனாக போய் சேர்கிறதுக்கு வந்து ஐ வாஸ் வெரி வெரி லக்கி, அப்படி தான் நான் சொல்லணும்.
அண்ட் அவர் இல்லாட்டி நான் வந்து சிங்கிங்கில் மட்டும் இல்லை லைஃப்லேயே இந்த மாதிரி வந்திருக்க முடியும்னு தோணலை. பிகாஸ் அவர் பாட்டு மட்டும் சொல்லித்தரல, சங்கீதம் மட்டும் சொல்லித்தரல, பியாண்ட் மியூசிக் லைஃப் எப்படி எடுத்துக்கணும், ஒரு ஒரு சுச்சுவேஷன் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த மாதிரிலாம் கூட சொல்லித்தரார். ஸோ ஐம் வெரி லக்கி டு ஹேவ். சந்தோஷ், உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் குரு? இல்லை, பேரண்ட்ஸ் டெஃபினெட்லி. ஏன்னா நான் வந்து சூப்பர் சிங்கர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து ஐ ஸ்டார்டட் லேர்னிங் மியூசிக். ஸோ ஐ எம் நவ் லேர்னிங் ஃப்ரம் குலாம் அக்பர் கான் சாப். ஹீ இஸ் ஹரியரன்ஜியோட குரு. ஸோ அவர் சென்னையில் இருக்கார். ஸோ அவர்கிட்ட கற்றுக்கிறேன் இப்போது. அண்ட் ஐ எம் ஃபீலிங் வெரி பிளெஸ்ட் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம். பிகாஸ் ப்ராப்பர் கரானா டைப்லேருந்து வர ஒரு குரு அவர். ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் சங்கீதமும் கற்றுக்கலாம், நிறைய விஷயங்கள் அவரோட பர்சனல் லைஃப்லேருந்தும் கற்றுக்க முடிஞ்சுது அண்ட் முடிஞ்சிட்ருக்கு. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் பேரண்ட்ஸ் டெஃபினெட்லி வந்து ஒரு பையனாக இருந்து என்னை வந்து ஒரு ஆர்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கும்போது என்னை என்கரேஜ் பண்ணது வந்து ரொம்ப, அது எல்லா பேரண்ட்ஸும் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும், அவன் வருவானா வரமாட்டானா அப்படிங்கிறது. பட் எங்கள் பேரண்ட்ஸ் வேர் வெரி கான்ஃபிடென்ட் தட் நான் வந்துடுவேன் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். நான் சின்ன வயசில் கற்றுனேன் பாட்டு. அதுக்கப்புறம் பிரேக் வந்தது. தென் சூப்பர் சிங்கருக்கு அப்புறமா இப்போது சூப்பர் சிங்கர் எந்த அளவுக்கு என்ன எங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்ததுன்னா, நான் டெசிஷன் ஆல்மோஸ்ட் என்னோடய லைஃப் கெரியர் டிசைட் பண்ணுற அளவுக்கு கொடுத்ததுனால ஐ மூவ் ஃப்ரம் ஹைதராபாத் டு சென்னை. இப்போ சென்னையில் தான் இருக்கேன். அண்ட் சென்னையில் இப்போது நான் ஸ்ரீனி சார் இருக்கார்ல, அவரோட பெரியம்மா கிட்ட மிஸ்ஸஸ் பத்மா அவங்க கிட்ட இப்போ பாட்டு கற்றுக்கிறேன். அண்ட் அது தவிர எனக்கு என்னோடய பேரண்ட்ஸ் எப்போவுமே என் கூட இருந்திருக்கா. சின்ன வயசுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நான் நல்லா பாடுவேன்னு. ஸோ ஆல்வேஸ் வாண்டிங் மீ டு, எப்போவுமே பாட்டுன்னு வந்தால் கண்டிப்பாக they want me to be there. எங்கேயாவது ஒரு இடத்துல பாட்டு கேட்குறதுனா என் பொண்ணும் அங்கே பாடணும் அப்படின்னு எங்கே போனாலும் கூட்டின்னு போவா, பாட வைப்பா. ஸோ தட்ஸ் ஹவ் அந்த ஸ்டேஜ் ஃபியர்லாம் சின்ன வயசுலேயே போயிடுது. யா, ஸோ ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு மை பேரண்ட்ஸ் அண்ட் மை குரு. பேரண்ட்ஸ், குருக்கு அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து அந்த ஃபைனல்ஸ்லலாம் இருக்கக்குள்ள, நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணக்குள்ள அவங்க உங்களுக்கு என்ன சப்போர்ட் கொடுத்தாங்க, என்ன சொன்னாங்க? கமெண்ட் சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் நல்ல கமெண்ட்டும் சொல்லுவாங்க, கெட்ட கமெண்ட்டும் அவங்க தான் சொல்லுவாங்க. எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸு? ஆக்சுவலாக வந்து சூப்பர் சிங்கர் எங்கள் ஜேர்னி நாங்கள் எப்போது இந்த டாப் 20 எப்போ ஆரம்பிச்சதோ, நான் உங்ககிட்ட சொன்னேன் 1.5 வருஷம் ரிலேஷன். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் டூயிங் அ காலேஜ் மாதிரி. இப்போ காலேஜில் வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ் பண்ணுறோம்னா எப்படி இருக்கும், அந்த கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி. ஸோ சூப்பர் சிங்கர் பொறுத்த வரைக்கும் ஒரு ரவுண்டுன்னு எதாவது வந்ததுன்னா யாரை எந்த பாட்டு எடுத்துக்கிறேன், வி டோன்ட் ஹேவ் எனி ஃபீலிங்ஸ். எங்களுக்குள்ளேயே இந்த லைன் இப்படி இல்லைடா, இப்படி வரும், இந்த பாட்டு நான் கேட்டிருக்கேன், இப்படி பாடினா நல்லாயிருக்கும். அண்ட் இவன் என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஃபீலிங்கே கிடையாது. சொல்லுடா, நான் பாடுறேன், நீ சொல்லுடா. அண்ட் ஈவன் பிஃபோர் வி பெர்ஃபார்ம் வி ஹேவ் அ ஸ்மால் சவுண்ட் செக். அது சவுண்ட் செக் பண்ண உடனே ஜட்ஜஸ் கூட பார்க்க மாட்டோம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நாங்கள் கேட்டுப்போம், சவுண்ட் ஓகேவா, கேட்குறதா, எல்லாம் ஓகேவான்னு. ஸோ அந்தளவுக்கு ஒரு காம்படிட்டர் இன்னொரு காம்படிட்டர் கேட்குறன்னு அவசியமே இல்லை. பட் அதெல்லாம் மீறி வி வர் ஸோ குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வி ஆர் ஸ்டில் குட் ஃப்ரெண்ட்ஸ். கரண் ஒருத்தர், அவர் வந்து என்னோட ஸ்கூல்லேருந்தே எனக்கு ஃப்ரெண்டு. ஆமாம். இப்போ ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசை, எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்க, எனக்கு அமையவே இல்லை எப்பவுமே. பட் டு பி வெரி ஆனஸ்ட், சூப்பர் சிங்கர் 3 வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கிறது வந்து என்னோடய ஃபேமிலி ஆகிட்டாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடச்சிருக்காங்க. நாங்கள் இப்போது எங்கே போனாலுமே நாங்களாம் வந்து கேங்காக தான் போவோம். அண்ட் த க்யூட்டஸ்ட் பார்ட் இஸ், இப்போ எங்களோட எல்லாரோட சாங்ஸும் ரிலீஸ் ஆகும்போது எல்லோரும் கேங்காக ஒரு 15 பேர் போய் தேட்டரில் போயிட்டு ஃபுல்லாக விசில் எங்கள் பாட்டு வரும்போது அந்தளவுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணி, ஸோ பயங்கர ஒரு பாண்டிங் இருக்குது இப்போ எங்களுக்கு. அண்ட் அது அப்படியே போகணும், லைஃப் லாங் இருக்கணுங்கிறது ஆசை எனக்கு. அண்ட் அவங்க இல்லைன்னா நாங்கள் வந்து ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க. பிகாஸ் நம்மளோட க்ரோத்துக்காக சொல்லுவாங்க. நம்மளை வந்து ஹர்ட் பண்ணணும்னோ இல்லை நம்ம வந்து நாசமாக பண்ணணும்னோ யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்கும்போது அந்த ஒரு கம்ஃபர்டபுள் லெவல் இருக்கும். அண்ட் இப்போ இவன் ஏதாவது பாடுறான், மச்சி இது அப்படி பண்ணலாம்டா, இப்படி பண்ணலாம் அப்படி சொல்லுவான் அவன். நானும் பாடும்போது அந்த மாதிரி அவனும் சொல்லுவான். ஸோ இட்ஸ் லைக் கிவ் அண்ட் டேக் மாதிரி தான். ஸோ டெஃபினெட்லி கிரேட் ஃபீலிங் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஷிப். அவங்க அப்படி சொல்லக்குள்ள உங்களை பார்த்து சிரிச்சாங்க. இப்போ உங்களுக்கும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி அவங்க தான் சொன்னதில். ஆக்சுவலி வந்து நான் சூப்பர் சிங்கர் வந்ததே காலேஜ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்னால தான். பிகாஸ் நான் சூப்பர் சிங்கர் இதுக்கு முன்னாடி சீசன் எதுவுமே கலந்துக்கல. என்னோடய ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி ஷோவே வந்து சூப்பர் சிங்கர் 3 தான். எப்படின்னா காலேஜில் பசங்களை வந்துட்டு நீ போடா, நான் ஃபைனல் இயர் வரேன், ஃபைனல் இயரா ஏன்டா இப்போது இல்லை பரவாயில்ல நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆடிஷன்ஸ் ஒரு 1000 பேர் 10,000 பேர் வராங்களே, அதில் போய் காலையிலே க்யூவில் நின்று எனக்காக அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கதவை தட்டி காலையில் அந்த மாதிரிலாம் விஷயம்லாம் நடந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எப்போயுமே அந்த ஃப்ரெண்ட்ஸ் நடக்கும்போது.
அண்ட் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியமாக சொல்லணும். அப்துல், சுமதி, நிறைய பேர். ஸோ எப்போயுமே அவங்க கூட எப்போ போனாலும் கோயம்புத்தூர் போனாலும் அவங்க கூட கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் வரதில்லை. ஆமாம்ல. ஃபைனல் இயர் என்ன சொன்னீங்க, இப்போ கேட்கணும். ஃபைனல் இயர் டைமில் ஸ்டடீஸ் இந்த கரியர் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. ஃபைனல் இயர் நான் பாதி நேரத்துக்கு காலேஜே போகிறதில்ல. காலேஜ் போகிறதும் பிடிக்காது. பிகாஸ் எங்கள் வீட்டிலேருந்து 1.5 மணி நேரம் போகணும் காலேஜில். ரொம்ப போர் அடிக்கும். அண்ட் இந்த காலேஜ் வந்து ஃபைனல் இயரில் வந்து எப்படி இருந்ததுன்னா 3 days ப்ராஜெக்ட் ஒர்க். அது வீட்டிலேருந்து பண்ணலாம், வெளியில் எங்கேயாவது போய் பண்ணலாம், இண்டஸ்ட்ரியில் போய் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். 3 days காலேஜ் அட்டன் பண்ணணும், கிளாஸஸ்லாம் இருக்கும். நான் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 3 days வந்து ஷூட்டிங் வந்துடுவோம். செகண்ட் 3 days வீட்டில் ரெஸ்ட் எடுப்போம். காலேஜில் ஐ மீன் இந்த ப்ராஜெக்ட் டைம் வீட்டுக்கு போயிடுவேன். நான் கிளாஸஸ் நடக்கிற டைமில் ஷூட்டிங் வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரியே போச்சு. ஒரு 2-3 மாதத்துக்கு நான் காலேஜே போக முடியல. அப்போ நோட்ஸ் படிப்பு அது எப்படியோ மக்கடிச்சு கடைசி நேரத்தில் எழுதி இப்படி பாஸ் ஆகிட்டேன்னா. ஓகே, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் பூஜா சொல்லுங்கள், உங்கள் காலேஜ் டைம்ஸ் எப்படி இருந்துச்சு? நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைதராபாத்னால பாதி பேர் ஆக்சுவலாக நான் தெலுங்கு தான் நினச்சிக்கிறா. தெலுங்கு கிடையாது, நான் தமிழ் தான். பிறந்து வளர்ந்தது ஹைதராபாத்னால ஐ ஸ்பீக் குட் தெலுங்கு அண்ட் ஹிந்தி. பட் எனக்கு கரெக்டாக சூப்பர் சிங்கர் என்ட்ரு ஆகும்போது தான் என்னோடய MBA ஃபைனல் இயரில் இருந்தேன் நான். ஸோ லாஸ்ட் செமிஸ்டர். பட் பரவாயில்ல, எனக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கலை. ஏன்னா ஆல்மோஸ்ட் காம்படிஷனோட சீரியஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகும்போது என்னோடய காலேஜ் முடிஞ்சிடுது. அப்புறம் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு, ப்ராக்டிகல்ஸ்லாம் முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சிடுது. பாவம் ஐ திங்க் இவன் அண்ட் இவனோட சேர்ந்து 2-3 பேர் ஆஃபீஸ் போகிறவாலாம் கஷ்டப்பட்டா. சந்தோஷ் ஹேட் ஹிஸ் ஓன் ப்ராப்ளம்ஸ். எப்போ ஷூட்டுக்கு வந்தாலும் வந்து பாட்டு பற்றி வேறு, ஐயோ லிரிக்ஸ் மனப்பாடம் பண்ணல, அது ஒரு பக்கம் போயின்றது. என்னோட போடா காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ணலை, அது பண்ணல, இது பண்ணலன்னு எங்கள் புலம்பல் எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதை தாண்டியும் when it comes to performanceனு வந்து கேமரா ஆன் ஆகிடுதுன்னா அவ்வளோதான். அது வீல் சி தி எண்ட் ஆஃப் இட், அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் மறக்கவே முடியாது. நாங்கள் சூப்பர் சிங்கர் செட்டுக்கு வந்தாலே வந்து எல்லா பிரச்சனையும் மறந்துடுவோம் சொல்ல போச்சுன்னா. பிகாஸ் அந்த மேக்கப் போடுறதுலேருந்து எல்லாமே வந்து ஃபன்னாக இருக்கும். காலையிலே வந்துடுவோம். அந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒன்லி வில் கோ ஹோம். ஆல்மோஸ்ட் லிட்ரலி ஒன் ஃபுல் டே அங்கே தான் இருப்பீங்க. ஸோ அண்ட் வாரத்தில் ஒரு நாள் ரிஹர்சல், ஒரு நாள் ஷூட்டு. ஸோ அப்படியே போயிடுமா. ஸோ ரொம்ப ஸோ மாசத்துல ஒரு பாதி நாள் சூப்பர் சிங்கர் நாங்கள் தான் எப்படி வந்து ஃபைனல் இயர் படிக்கும்போது ஃபேஸ் பண்ணாரோ, நான் வந்து 2008 வரும்போது நான் ஃபைனல் இயர். ஓகே, அப்போ வந்து எனக்கு 31% அட்டெண்டன்ஸ். ஸோ 75% இருந்தால் தான் காலேஜில் எக்ஸாம் எழுத விடுவாங்க. ஆமாம். அப்புறம் என்னென்னமோ பண்ணி நான் வந்து பாஸ் பண்ணி ஒரு ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிட்டேன் நான். ஸோ அதுதான் இதெல்லாம் தாண்டி வந்தால் இப்போ பப்ளிக் வந்து நம்மளை பார்க்கும்போது அவங்க அப்போ பாடுறோம்னு நினச்சிப்பாங்க. பட் ஆக்சுவலி வி ஸ்பெண்ட் அ ஹோல் டே. இப்போ சம்டைம்ஸ் வந்து நான் 2 மணிக்கு பாட வேண்டியிருக்கும். ஏன்னா த திங் இஸ் ஒன் ஃபுல் டே வந்து மண்டே டு ஃப்ரைடே நடக்கிற எபிசோட்ஸ் ஒரே நாளில் எடுத்துருவா. ஸோ ஒரே நாள் 5 பாட்டு பாட வேண்டியதாக இருக்கும். ஸோ மார்னிங் ஒரு 10 மணினா ஒரு 10:30-11 ஷூட் ஸ்டார்ட் ஆகும். எல்லா கண்டஸ்டன்ஸும் பாடணும். தென் அகைன் ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் இருக்கும், தென் எலிமினேஷன்ஸ் இருக்கும், தென் அகைன் திருப்பி டியூஸ்டே எபிசோட் ஷூட் பண்ணுவா. அந்த மாதிரி போகிறதுனால இட் ஹஸ் பீன் வெரி ஹெக்டிக் அண்ட் நமக்கு அது வேற விஷயங்கள் யோசிக்கவே முடியாது. ஆமா, இதுல பசி ஒண்ணுமே தெரியாது. அண்ட் ஒரு அளவுக்கு பயங்கர தூக்கம் எல்லாம் ஒரு அளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டோம். லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா பிகாஸ் இது ஆக்சுவலி சொல்ல போச்சுன்னா ஒரு பிளேபேக் வரதுக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ரெக்கார்டிங்ஸ் எப்போ வேணா வரலாம் நமக்கு. ஸோ ஆல் த டைம் யுவர் வாய்ஸ் ஷுட் பி அட் யுவர் பெஸ்ட். ஸோ ப்ரோக்ராம் முடிய முன்னாடி அவங்க வாய்ஸில் 3 பேர் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பாடல் பாட போகிறாங்க. சந்தோஷ். இளைய பூவே வருந்தரும் வசந்தமே மடி மீது தேங்கும் தேனே எனக்கு தானே எனக்கு தானே பூவே